ஹாய். இன்றைக்கான வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ வர்ற காலங்களை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா மரணம் நம்மளுக்கு இப்போவா நாளைக்கா என்னைக்கு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன இப்போ நம்ம எந்த ஒரு இதுனாலும் நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது. அதனால கடவுளுக்கு சித்தமானால் நம்ம உயிரோடு இருந்தால் நாங்கள் அந்த விசேஷத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி பழகுங்கன்னு இந்த வேத வசனம் சொல்லுது. ஸோ ஏன்னா வருகிற காலங்களை நம்ம தீர்மானிக்க முடியாது, நம்ம கடவுள் இல்லை. அதனால் கடவுளுக்கு சித்தமானான்னு சொல்லி பழகும். ஓகேவா? இவ்வளவுதான் அந்த விஷயம். ஏன்னா நாங்கள் செய்வோம் அப்படின்னு அது சொன்னோம்னா அது நம்ம வருங்காலத்தை நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஓகே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.